பேதுருவுடைய முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிறது, பவுல் அப்போஸ்தலன் கிபி 60லிருந்து 64 இந்த நிருபங்களை அவர் எழுதினதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஆகவே பேதுரு குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது, வலையை அலசி கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் அவனை நீ மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் வான்னு சொல்லி அழைக்கும் போது, அந்த வார்த்தைக்கு அழைப்புக்கு இணங்கி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் கடந்து போனவனா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பேதுரு எல்லா காரியத்திலும் இருந்த எல்லா அப்போஸ்தலர்கள் சீசர்களிலே முதன்மையானவனாய் எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் இந்த பேதுரு. ஆகவே இந்த பேதுரு அதே போல எவ்வளவு ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராய் அவர் தேவனோடு கூட அதிகமா உறவும் ஐக்கியம் இருந்துச்சோ, ஆனா அதே போல ஆண்டவரை மறுதளிக்கிறதுலயும் அவன் முன்னாடி முந்திட்டான். அதே போல ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமா நேசிக்கிறியான்னு சொன்னார். அவன் நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்ப என் ஆடுகளை நீ மேய்ப்பியான்னு சொல்லும் போது மேய்க்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னார். அப்ப ஆண்டவர் அப்ப ஆதி திருச்சபையினுடைய முதல் தலைவராக இந்த பேதுருவை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கின பிறகு 3000 பேர்கள் அன்றைக்கு முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதாக பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையில ஆகவே கடைசி வரைக்கும் ஆண்டுக்காக வாழ்ந்து தலைகீழாக சிலுவில தலைகீழாக நான் மரிக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ண சித்தம் கொண்டவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்தவர் தான் இந்த பேதுரு. ஆகவே இந்த பேதுரு இனி வருகிறதான பாடுகளை குறித்து இந்த பேதுரு முதல் நிருபங்கள்ல அதிகமா பாடுகளை குறித்தும் அதிகமா சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பாடுகள் இல்லை அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. நிச்சயமா பாடுகள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும் பாடுகள் உண்டு. ஆனாலும் அவர் சொன்னார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த உலகத்தையும் பாதாளத்தையும் நம்ம ஜெயித்து நம் தேவனை நம்ம சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நம்ம நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எங்க கீழே சொல்லும் போது அந்த பாடுகளை குறித்து நிறைய சொல்றார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில நீங்க துக்கப்படுகிறீர்கள் என்று பேதுரு அங்க சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் இங்க பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய மனதின் அறையை நம்ம கட்டி கொள்ளணும்னு சொல்றார். நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வெளி தோற்றமா கொண்டு வந்துறது இல்ல. மனதில் எதை நம்ம சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது இருக்கணும். அப்ப அந்த மனதின் அறையை நம்ம கட்டி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றார், இங்க பேதுரு எழுதும் போது அவர் சொல்லும் போது சொல்றார், நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. ஆமென் சொல்லுங்க. முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றார். முதலாவது உங்கள் மனதின் அறையை கட்டி கொள்ளணும்னு சொல்றாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல நீங்க என்ன பண்ணோம், அந்த கிருபையின் மேல என்ன பண்ணோம், அந்த வெளிப்படும் போது அவருடைய கிருபை மேல நமக்கு என்ன பண்ண ஆவலும் ஏக்கங்களும் இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது பூரண நம்பிக்கை உள்ளவர்களா நாம் இருப்போம் என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நமது நம்பிக்கையை அந்த கிருபையின் மேல, கிருபை இயேசு கிறிஸ்து மேல முழுமையாய் நாம் வைக்கும் போது நமது சோதனைகளையும் பாடுகளையும் மகிழ்ச்சியோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும், சுமக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவனுடைய தங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். ரெண்டாவது, நமது மனது தெளிவுள்ளதாகவும் பலன் உள்ளதாகவும் இருக்கணும்
அப்படின்றத விரும்புறாரு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிய நமக்கு அநேக காரியங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தடையா இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், நாம் கீழ்ப்படிதலோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு அநேக ஆபத்துகள் நமக்கு உண்டு. அதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப அநேக சத்துருக்களும் நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. சத்துருக்களுக்கு விரோதமாக நம்ம மிகவும் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட நேரங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்றாரு. நம்முடைய பேச்சில, நம்முடைய நம்பிக்கையில, நடத்தையில, நியாயத்துல எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமீன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த கண்ணியத்தோடு நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும். ஆமீன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தையில தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தையில தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தைகளும் பரிசுத்தம் உள்ளதாக எப்பவுமே என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவதாக என்ன பண்ண காணப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இவற்றை சரியாக நாம் ஆளுகை செய்யும் போதுதான் அப்ப விசுவாசிகளாகிய நாம் நமது கடமையை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல நாம் எவ்வளவு வளர்ந்தவர்களா இருந்தாலும் கூட, நாம் எவ்வளவு அதிகமாக ஊழியம் செய்தாலும் கூட நாம் எல்லாருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை இந்த உபதேசம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நமக்கு இன்றும் சரி அதிகமான அந்த கிருபை வந்துட்டு என்ன பண்ணோம் வேண்டும். அந்த கிருபையை நம்ம எவ்வளவு தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கிறோமோ அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இலாப்பியா கண்டபம் 3:22 வாசிக்கிறோம். அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எரேமியாவினுடைய புலம்பல்ல 3:22 வாசிக்கிறோம். அப்ப வந்து அந்த கிருபையின் மேல நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த கிருபையை கர்த்தரிடத்துலதான் நம்ம வந்து என்ன பண்ணோம், விசுவாசத்தோடு கேட்கும் போது அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமீன். அல்லேலூயா. அப்ப கிருபையை வந்துட்டு பாத்தீங்கன்னா வாஞ்சியா நம்ம வந்து என்ன பண்ணோம், தேடணும். ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த கிருபை பெற்றுக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், துடிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஜீவியத்துல வந்து சொன்னா அப்ப விசுவாசத்தோடு பொறுமையோடு கூட நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த அதிகமான அந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்துல எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு கிருபை மேல கிருபை நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நமக்கு ஊழியத்துல செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா நம்முடைய மனதின் நம்ம அறையை என்ன செய்யணும், கட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் அப்ப நம்மை நாமே விசுவாசமான அந்த வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த விசுவாசம் வந்து பலப்பட முடியும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப வந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப வந்து இந்த மாதிரி வந்து விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து சொன்னா அப்ப நியாயமான அந்த ஊழியத்தை வந்துட்டு செய்ய வேண்டும் என்றால் அப்ப மனதினுடைய அறையை நம்ம என்ன செய்யணும், கட்டி கொண்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு கூட நம்ம வந்து அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி கொண்டு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களை என்ன பண்ணணும், நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கணும். மற்றவங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சோர்வான வார்த்தைகளை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வியாதியா, ஒரு பலவீனமா, ஏதாவது ஒரு ஆபத்தா அந்த மாதிரி நேரத்துல அவங்களை தைரியப்படுத்தி கடவுளுக்குறாங்க, தைரியமா இருங்க, ஜெபமா இல்லைங்க அப்படி நம்ம உற்சாகமா சொல்லும் போது அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல கிருபைகள் பெருகும் அவங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்மிடத்துல இல்லை என்றா நாம எந்த விதத்துல நம்ம அந்த உலகத்துல பிரயாணம் பண்ணவே முடியாது, ஓடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டுடைய கிருபை இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது, நம்ம நடக்க முடியாது, எதையும் செயல்படுத்த முடியாது. ஆகவே வந்து கிருபையின் மேல கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டால்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மால நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனை நம்பி நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்துல நம்மால வந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்பதான் உற்சாகமா நம்ம செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோர்ந்து எழுந்ததுனால அங்க வந்து சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் அந்த பேதுரு புத்தகத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததுனால அந்த 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்துல அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தோம் அவரிடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற
ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் இங்க வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க வாசிக்கும் போது அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அப்ப ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஆமென் சொல்லுங்க. அப்ப மறுபடியும் நம்மள என்ன பண்ணிருக்காரு? புதுப்பித்தல் கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது கிருபையின் இரக்கத்தின்படியே நம்ம மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு? ஜெனிப்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம எப்படி இருக்க கூடாது? அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுது 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தையும் 35வது வசனத்தையும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இங்க வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தையும் 35வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடாது. அப்ப எதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறினாலும் லௌகிக கலவினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பாரம் அடையாதபடிக்கு நம்ம நினையாத நேரத்துல அந்த நாள் நம்ம மேல் வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 35ல, பூமி எங்கும் அனைவர் மேலும் அது ஒரு கண்ணி போல வரும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இனியும் சம்பவிக்கப்படாத இருக்கிறதான இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? தப்பிச்சு மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரவன்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கும் நமக்கும் நல்ல உறவு இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, பெருந்திண்டினாலும் லௌகிக கவலையினாலும் வெறியினாலும் நம்ம பாரமடையாதபடிக்கு, நம்ம இருதயம் பாரமடையாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் அதான் சொல்றாரு, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கவே கடவோம் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப மற்றவர்கள் தூங்குறத போல நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்காம விழித்து கொண்டு எப்பொழுதும் விழிப்பா இருந்து அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அங்க கீழே சொல்றாரு 7வது வசனத்துல, அப்ப தூங்குறவர் ராத்திரியிலே தூங்குவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்த புத்தியுள்ளவரா இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும் தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம தூங்குகிறவர்கள் மற்றவங்க தூங்குறதை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்குறதுனா நம்ம மாமூலா சரீர பிரகாரமா ஒரு களைப்பு வரும்போது தூங்குறது வேற. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை தூக்கத்திலே இருந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்பொழுதும் என்ன பண்ணணும்? விழிப்பாவே இருக்கணும். அப்பதான் ஆண்டவராகிய இயேசுனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அந்த 10 கன்னிகள் 5 கன்னிகள் தீவெட்டிகளும் எண்ணெய்களையும் ஆயத்தமா வச்சிருந்தாங்க. ஆனா 5 பேர் எண்ணெய் தீவெட்டி வச்சிருந்தாங்க, எண்ணெய் இல்லை. ஆனா மணவாளங்க அவங்க கேட்கறாங்க, இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இல்ல எங்களுக்கு போதுமானதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க போய் வியாபாரம் பண்றவங்க கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லும் போது அவங்க போயிட்டாங்க. போயிட்டு வரத்துக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க? இவங்களும் ஆயத்தமா இருந்தவங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஆனா மணவாளனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க விழிப்பா எழுந்து மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய விழிப்பு எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? அதுல தூங்காதபடிக்கு நம்ம விழிப்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களா எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு தெளிந்து புத்தி உள்ளவர்கள் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தீங்க அனுபவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறாரு. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா நம்ம இருக்கணும். ஆமென். நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதின் அறையை நமக்கு சரியா கட்டலன்னா நம்ம தவறான வழிகளில் தான் நம்ம என்ன பண்ண சிக்கிக்கொள்ளுவோம். அதனால சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத இந்த இடத்துல பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருந்து நம்ம என்ன செய்யணும், மன தெளிவுள்ளவனா நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. அதை தீத்து புத்தகத்துல வாசிக்கும் போது, தீமோத்தேயுக்கு அடுத்து தீத்து புத்தகத்துல வாசிக்கும் போது, தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல நாம் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும், அவபக்திக்கும் லௌகிக இச்சைகள் எல்லாம் நம்ம வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணி வாழணும்னு சொல்லி கொடுறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறத போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம நடக்கைகளை எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்த ஜீவன் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றுன்னு சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவரா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்கணும், எப்பயுமே ஜெபம் பண்றதுல. ஆமென். அல்லேலூயா. அதான் அங்க சொல்றாரு பவுல், அங்க பேதுரு அங்க எழுதுகிறார். ஆகவே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அவன் கெச்சிக்கிற சிங்கம் இல்ல, சிங்கம் போல. ஆமென். என்ன சொல்றது அந்த வசனம், கெச்சிக்கிற சிங்கம் போல். அப்ப சிங்கத்தை போலதான் அப்படின்றாரு. அவன் தான் சிங்கமே கிடையாது. ஆனா ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பிசாசானவன் என்ன சொல்றாருன்னா, அதை சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்கள் விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டுகிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவனுக்கு நம்ம எதிர்ப்பட, அப்ப பாத்தீங்கன்னா அவன் யார் மேலதான் தெளிந்த புத்தியா யார் சரியா பரிசுத்தமா உண்மையா வாழ்றாங்களோ அவங்க மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கும். அவனை நம்ம பக்கம் எப்படியாவது வலிக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவன் சுத்திட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 9வது வசனம் சொல்லுது, அப்ப உங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிலங்கள், உலகத்தில் உள்ள அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி
அவருக்கு முன்னாடி நம்ம நிலைநிறுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலம் சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துவாருங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தெரிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறதை போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவர் எப்படி சுத்தமா இருக்கிறாரோ அதே போல சுத்தமா இருக்கணும்ன்றத விரும்புவான்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அவன் சுத்திகரித்துக் கொள்வான்னு சொல்றார். வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நாம நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப களியாட்டும் அப்ப வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நாம என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. பகலிலே நடக்கிறவங்களை போல பகல்னா பட்டம் வெளிச்சமா எப்படி வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியுதோ அது போல நம்ம அப்படிப்பட்டவங்களா நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ரோமர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா ஆகும்படிக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே சொல்லிட்டு 5வது வசனம் வரைக்கும் அப்படியே வரார். அதனால அங்க சொல்லும் போது சொல்றாரு, பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேன். அந்தபடி இதன் நிமித்தமாய் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்றார். மேலும் புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமா இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஈசாயின் வேறும் அவருடைய கிளையுமா அந்த அவர் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த 11ஆம் அதிகாரத்துல ஏசாயாவுல வாசிக்கிறோம். ஆகவே சொன்னாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்முடைய நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலும் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அந்த 5வது வசனம் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? பவுல் அங்க ரோம சபைக்கு அவர் என்ன பண்றாரு? எச்சரிக்கிறதை நாம வாசிக்கிறோம். அப்ப எதில தெரிந்து புத்தியுள்ளவராய் நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொல்லி என்ன பண்றாரு? சொல்லி கூறார். அப்ப கிருபையை இங்க வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம படிச்சோம். அங்க சொல்லும் போது, ஆதலால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்துன்னு சொன்னார். அப்ப தெளிந்த மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும்னு சொன்னார். 2வது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்குன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல என்ன சொல்றார்? ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் வரும்போது வெளிப்படும் போது அளிக்கப்படுகிற அந்த கிருபையின் மேல இயேசு கிறிஸ்து மேல நாம எப்படி இருக்கணுமா? பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா சங்கீதம் 63வது சங்கீதத்துல 3வது வசனத்துல வாசிக்கும் போது அவருடைய கிருபை நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 36:7 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 36:7 வாசிக்கும் போது அந்த கிருபை
அப்ப கிருபை வந்து எப்படி இருக்குது? அருமையானதா இருக்குதுன்றார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டுடைய கிருபை நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விலகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த கிருபையின் மேல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களை, பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்போது அந்த கிருபை ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபை நல்லது, அந்த கிருபை அருமையானது, கிருபை விலகாது. ஆகவே சங்கீதம் 32:10 வாசித்தீங்கன்னா அப்ப கிருபை சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்றார். கர்த்தருக்கு வாசிங்க அந்த வசனத்தை. உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. அப்ப யார் கர்த்தரை மட்டும் சார்ந்து நம்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய கிருபை என்ன பண்ணும்? சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ரோமர் 3:24 வாசித்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 3:24 வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபையினாலதான் ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறான்? நீதிமானாக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அவர் இடத்துல நம்ம கிருபையை நம்ம கேட்கணும். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்ம கைட் பண்ணி வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து ரோமர் 6:23 வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபையினால்தான் நம்ம நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம கிருபை எப்படிப்பட்டது? அருமையானது, நல்லது. அவருடைய கிருபை விலகாது, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நீதிமானாக்கப்படுது, கிருபை நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போய் விடக்கூடாது. எபிரேயர் 12:5 வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 12:15 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். எபிரேயர் 12:5, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதோடு கசப்பான வேர் முளைத்து எழும்பாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாவது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை போஜனத்துக்காக தன் கிருபையவே இழந்தவன் ஏசா. ஆமென். அப்படி நம்ம தேவனுடைய கிருபையை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் இழந்து போய் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய கிருபையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 12:28 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால், எபிரேயர் 12:28 வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனிடத்துல வந்துட்டு நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற, அசைகிற ராஜ்யம் உண்டு, அசைவில்லாத ராஜ்யம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று சொல்லி நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆமென். அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை நம்ம பற்றி கொள்ளணுமா ஒவ்வொரு நாளும். ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபையை நம்ம இழந்து போடக்கூடாது, கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும் தேவ பயத்தோடு கூட. ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம இருக்கும்போது யாக்கோபு 4:6 வசனத்துல வாசிக்கும் போது, யாக்கோபு 4:6 வசனத்தை வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாழ்மையா தேவ சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிருபை அளிப்பார் அவரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபை எப்படிப்பட்டது? நல்லது, அருமையானது, விலகாது. அப்ப சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை நீதிமானாக்குது. கிருபையினாலதான் நம்ம நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்துக் கொள்றோம். அதனால தேவனுடைய கிருபை ஒரு நாளும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அந்த தேவனுடைய கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும், பயத்தோடு பக்தியோடு போய் அவருடைய கிருபையை பற்றி கொள்ளணும். ஆனா யார் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான், பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். அதிகமான கிருபைகளை அவர் வச்சிருக்கிறார். அந்த கிருபையை நமக்கு அளிப்பார். ஆமென் சொல்லுங்க. யார் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த கிருபையை அவங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டு நாம் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து, அப்ப வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல நம்ம எப்படி இருக்கணுமா?
பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் மேல பூரண நம்பிக்கை, முழுமையா அவரை தான் நம்ம என்ன பண்ணோம், அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நாம் அப்படி பூரண நம்பிக்கை உள்ளவராய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்த காரியங்கள ஜெயத்தை, வெற்றியை ஆண்டவர் நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போம். இந்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட அன்றைய துதிக்கிறோம். எங்களுடைய மனதின் அறையை நாங்கள் கட்டி கொண்டவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி அந்த பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே இந்த பூரண நிச்சயத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை பெற்று உமக்காக வாழ்ந்து கனி கொடுக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் அந்த கிருபையை நாங்கள் இழந்து போய்விடாதபடிக்கு கிருபையை பற்றி கொண்டிருக்க அந்த கிருபை மேல கிருபையை ஆண்டவரே நீங்க அளிக்கிறவரா இருக்கிறீர். அந்த கிருபையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பதாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அப்படி ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த கிருபையை ஒரு நாள் நாங்கள் விட்டு விலகி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த கிருபை எங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் அதை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த பூரண நிச்சயத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்திருக்க இந்த பூமியில இருக்கிறதான பாடுகளில ஆண்டவரே துதிக்கிறோம். பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தாலும் கூட ஆண்டவரே துதிக்கிறோம். பூரண அந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் உங்களுடைய கிருபையின் மேலே சார்ந்து வாழ நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க கிருபளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திடப்படுத்தும், பலப்படுத்தும், விசுவாசத்துல உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதுமாய் உங்களுடைய பிரசனத்தினாலும் மகிமையினாலும் நீங்க ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வதாக இயேசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு ஜப குறிப்பை நம்ம பொதுவா எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஜப குறிப்பை நம்ம ஜெபிக்கலாம். ஆகவே நேற்று தினத்தோடு கூட நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நேற்றோட முடிந்து விட்டது. அதனால நாளை மறுதினம் தேர்தல் அது ரிசல்ட் வரப்போகிறது. அதனால தேவன் தம்முடைய பாராளுமன்றத்துல அந்த தேர்தலில் யாரை தேவன் நியமிச்சு யாரை ஆட்சிப்படத்துல வைக்க வேண்டுமோ அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை கர்த்தர் இந்த தேசத்துல நிறைவேற்றணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அதுக்கு எல்லா தடைகளை கர்த்தர் அந்த எந்திரங்கள் மந்திரங்கள் எந்த விதத்திலும் அது குறுக்கு வழியில ஜனங்களை ஏமாற்றி பணத்தை கொடுத்து அதிகாரிகளை மோசப்படுத்தி அந்த அதிகாரிகள் பணத்துக்கு விலைக்கரமாய் போய்விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் அந்த ஒவ்வொரு மிஷன் மேலும் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாக கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படும்படியாக அந்த நாட்களில் எந்த விதமான அசம்பாவங்களும் எங்கேயும் வராதபடிக்கு எல்லாம் சுமூகமாய் சமாதானமான முறையில காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக கொஞ்ச நேரம் வாயத்திலிருந்து கர்த்தரை நம்ம சோத்திரிக்கலாமா? சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய மாநிலத்துல கூட அதனால் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடியதான எல்லா எம்எல்ஏக்களும் ஆகவே சரியான எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியான முதல்வரை ஆண்டவர் அந்த ஆட்சி பீடத்தில் அமர பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக கர்த்தரை நாம் சோத்திரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய சபை கட்டுமான பணியினுடைய தடைகள் எல்லாம் உடைத்து அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் ஏற்ற நேரங்கள்ல ஏற்ற காலங்கள்ல அதை கட்டி முடிக்க வேண்டிய எல்லா பண பொருளாதார எல்லா மனுஷனுடைய உதவி ஒத்தாசைகள் எல்லாம் எழுப்பி தரும்படியாக கர்த்தரை நாம் சோதரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். சுருக்கமாக பெண்கள் ஒருவரும் ஆண்கள் ஒருவரும் சுருக்கமாக இந்த நம்ம ஜெபித்த இந்த ஜெபங்களுக்கு மயப்படுத்தி நம்ம ஜெபிக்கலாம். நாம் சோத்ரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். சரி, நம்ம எல்லாரும்